Hi friends, Bashas kitchenல உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 7 நாள் 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் பார்க்க போறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்ல நம்ம காமனா யூஸ் பண்ண வேண்டிய காய்கறி எல்லாம் சேர்த்து எப்படி 7 நாளைக்கு வகை வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நம்ம வீட்டில் கேரட், பீன்ஸ், பட்டாணி எப்பயுமே இருக்கும். ஏன்னா இப்போ லாக்டவுனாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வாங்கி லோட் பண்ணி வச்சு டெய்லி செய்கிற இட்லி, தோசை, பொங்கலை தவிர நம்ம இந்த காய்கறிகள்லாம் வச்சு எப்படி 7 நாளைக்கு 7 வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பச்சை பயிர் தோசை. பச்சை பயிர் தோசை செய்கிறதுக்கு பச்சை பயிரை நைட்டு ஊற வச்சுருங்க. நல்லா ஊறின பச்சை பயிரை ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3-4 பூண்டு பல், காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தல், அப்புறம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துருங்க. நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த தோசை பேட்டரை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இந்த தோசையை நீங்கள் பிளெயினாக அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம். இன்றைக்கி இதில் நான் கொஞ்சம் காய்கறியெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். காய்கறியெல்லாம் சேர்த்து செய்கிறதுக்கு இங்கே நான் கொஞ்சம் வெங்காயம், கேபேஜ், அப்புறம் கேரட், பீன்ஸ் துருவி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுட்டு எல்லா காய்கறியும் சேர்த்துருங்க. காய்கறி எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆச்சுன்னா போதும். குடமிளகா இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பயிர் தோசை மாவில் ஒரு தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் போட்டு 2 பக்கமும் நல்லா வாத்து எடுத்துக்கோங்க. வெறும் பச்சை பயிர் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதே கொஞ்சம் நல்லா டெலிஷியஸாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் நம்ம சார்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறி கலவையை உள்ளே சேர்த்துட்டு வெஜிடபிள் தோசையாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு நீங்கள் இதை கொடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் தயாராகிடுச்சு. இதே பச்சை பயிர் தோசையில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு முட்டை தோசையாகவும் போட்டு கொடுக்கலாம். அடுத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பொடி தோசை. பச்சை பயிர் தோசையில் பொடி தோசையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதா தோசையில் நம்ம எப்படி பொடி தோசை செய்வோமோ அதே மாதிரி இதுலேயும் செய்யலாம். பருப்பொடி தோசை போட்டு இந்த தோசையும் தயாராகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது திணை ரவை வச்சு ஒரு கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு. யூஸ்வலாக கிச்சடி செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஊற வைப்போம். நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக காய்கறிகள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ எண்ணெய் போட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு காய்கறிகள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி சேர்த்துருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் ரவை எடுத்துக்கிட்டேன். இதே கிளாஸில் 3 மடங்கு தண்ணி எடுத்துக்க போகிறேன். ரவைக்கு பதிலாக நான் இங்கே திணை ரவை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாதா ரவை இருந்துச்சுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். சாதா ரவையாக இருந்துச்சுன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க திணை ரவையை அடுத்ததாக சேர்த்துருங்க. கிளறி விட்டுக்கிட்டே சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டி வராமல் இருக்கும்.
இப்போ இதை மூடி ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. மொத்தமாக அந்த ரவை வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். நடுவில் ஓப்பன் பண்ணி 2 தடவை கிளறி விட்டுருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட திணை ரவா கிச்சடி தயாராகிருச்சு. இந்த ரெசிபிக்கு சாம்பார் சட்னி ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் என்ன ட்ரை பண்ணீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோல்டு ஓட்ஸ் இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யறதுன்னு. இதுக்கு ஒரு பிளண்டர் ஜாரில் ரோல்டு ஓட்ஸ், அப்புறம் வந்து அதே அளவுக்கு சாப்பாடு இருக்கும்ல நம்ம வடித்தது, அதை சேர்த்துட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கோதுமை மாவு, கொஞ்சம் வந்து எங்கிட்ட இருக்கிற மில்லட்ஸ் மாவு சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள், உப்பு, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மில்லட்ஸ் மாவு இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் சத்து மாவு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை கூட இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த தோசையும் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தோசை ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம தேவையான வெங்காயம், அப்புறம் கேரட் இது மாதிரி துருவி நெய் போட்டு வாத்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் நல்ல டெலிஷியஸாகவும் இருக்கும் இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா முறுமுறுன்னு வேணும் அப்படின்னா வந்து இது இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெய் ஊற்றி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரோல்டு ஓட்ஸ் இன்ஸ்டன்ட் தோசை தயாராகிடுச்சு. இந்த தோசைக்கு இன்றைக்கி நான் வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸாக இருந்துச்சு. இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாண்ட்விச் ரெசிபி. இந்த சாண்ட்விச்சுக்கு இன்றைக்கி நான் வந்து முட்டையை ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து சாண்ட்விச்சுக்கு நடுவில் வைக்க போகிறேன். ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு முட்டை, அப்புறம் வந்து உப்பு மிளகு போட்டு இந்த மாதிரி கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கிரில் பேன் அப்படி இல்லைன்னா தவா எடுத்துக்கோங்க. அதில் தேவையான நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துட்டு நம்மளோட ப்ரெட் ஸ்லைஸஸை வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் வீட் பிரெட் ஸ்லைஸ் அப்படி இல்லைன்னா ஒயிட் பிரெட் ஸ்லைஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா சூடு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காய்கறியில் இதில் நீங்கள் வந்து பச்சையாக உங்கள் பிள்ளைங்க என்னென்ன காய்கறியெல்லாம் சாப்பிடுவாங்களோ எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு அவிச்சு வெறும் மஞ்சத்தூள் அப்புறம் மிளகு போட்டும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் இதில் நம்ம கிளறி எடுத்து வச்சுருக்கிற முட்டை, அப்புறம் வெங்காயம், தக்காளி யூஸ் பண்ண போகிறேன். நடுவில் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா சாஸும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாண்ட்விச் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நடுவில் ஸ்டஃப் பண்ணுற காய்கறிகள் எல்லாமே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முட்டை சாண்ட்விச் ரெசிபி தயாராகிருச்சு. இந்த எல்லா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்லேயும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வரிசையில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் மேகி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் கண்டிப்பாக நம்ம வந்து மேகி இல்லை நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது தேவையான காய்கறியெல்லாம் சில சமயம் வந்து அந்த பேக்கெட்குள்ளேயே இருக்கும். பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லது. ஸோ அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி போட்டு தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், அப்புறம் பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம், ஆனால் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. காய்கறி எல்லாத்தையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இதில் நம்மளோட மேகி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு மசாலா பவுடர் இருக்கோ அதை நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மேகி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 3 மேகி செய்ய போகிறேன் அப்படின்றதுனால தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா
நம்மளோட காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட மேகி அப்படி இல்லைன்னா நூடுல்ஸை வந்து உள்ளே சேர்த்துருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். எல்லாமே நல்லா வந்து நம்மளுக்கு காய்கறியோட பிளெண்ட் ஆயிரும். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. மேகி வந்து நல்லா வெந்து நல்லா சூப்பியாக இருந்துச்சுன்னா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் இருந்தாலும் அது 2 நிமிஷத்துலலாம் நான் வேக வைக்க மாட்டேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கண்டிப்பாக வேக வைப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஆன உடனே இப்போ இதை நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். சாதாரணமாக செய்கிற மேகியோட இந்த மாதிரியான ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் போட்ட மேகி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு. சேமியா உப்புமா செய்கிறதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நறுக்கி எடுத்து வச்சுக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்க விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. காய்கறியில் கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறியெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக வெந்துடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு காய்கறியெல்லாம் வேக விடலாம். பட்டாணி வேகிறதுக்கு ஒரு 7 நிமிஷம் ஆகும். அடுத்ததாக இப்போ நம்ம சேமியா உப்புமாவுக்கு தேவையான 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் இங்கே விட்டுருக்கேன். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த கிளாஸ் அளவுக்கு 1 கிளாஸில் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். தேவையான உப்பு சேர்த்துட்டு அடுத்து சேமியாவை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சேமியா வந்து 4 பக்கமும் நல்லா வெந்திருக்கும். இதுக்கு மேலே நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு சேமியா உப்புமா குழகுழான்னு ஆயிரும். அதனால் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தேவையான உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். மூடி வைங்க. ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தம்மில் விட்டுருங்க. 10 நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் சேமியா உப்புமா தயாராகிடுச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகி புட்டு அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கேரட், பீன்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுக்கு நம்ம வந்து வெல்லம் அப்புறம் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ராகி மாவை ஒரு கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதோட பதம் எப்படி வரணும்னா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கொழக்கட்டை மாதிரி வரணும். உடைக்கும் போது இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த பதம் வர்ற வரைக்கும் இதில் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். அதுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிட்டு மேலே வந்து இட்லி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு துணியை ஈரம் பண்ணிவிட்டு அதில் இந்த ராகி மாவை இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ துணியோடு சேர்த்து அப்படியே நம்ம வந்து இட்லி ஸ்டாண்டில் இந்த மாதிரி வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்டீமாக வேகணும். ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். அதுக்கு இடையில நம்ம வந்து ஒரு பிளெண்டர் ஜாரில் தேவையான தேங்காய், ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளெண்டர் ஜாரில் போட்டு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா நம்மளுக்கு வெந்துடும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ராகி மாவு வேகும் போதே வீடு ஃபுல்லாக நல்லா கமகமான்னு வாசனை அடிக்கும். ஒரு பவுலில் வேக வச்ச ராகியை சேர்த்துட்டு தேவையான அளவு இந்த தேங்காய் பூவை அடுத்ததாக சேர்த்துருங்க. இங்கே நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். ராகி மாவு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது வெல்லம் சேர்த்துருங்க, அப்போ தான் உருகும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்மளோட ராகி புட்டு தயாராகிருச்சு. இந்த ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த எல்லா ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.